சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஸ்கூல் பையன் பிஹேவியர் அது இதுன்னு சொல்லிட்டு பட்டு பசங்க நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் டயட் கீட் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா கூட அந்த டைமில் தான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நிற்பானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நாங்கள் இருந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் பண்ண ஸ்கூலுக்கு திருப்பியும் நாங்கள் இன்னும் குழந்தையா ஒரு கெட்டப்பை போட்டு உள்ளே போகும்போது எங்கள் பிஹேவியரும் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் துல்கர் அண்ணாவோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் யாரை கேட்டாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த படத்தை 5 வாட்டி பார்த்தோம் 10 வாட்டி பார்த்தோம்னா போது சரி கூடயே சுற்றின நம்மளையும் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. கலர் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தா பக்கத்து சீட்டில் யார் தலைவர். ஷோ பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், 40 பேர் வராங்க, எந்த பக்கமும் கதுவே இல்லை, எப்படி வருவாங்க, சேர் இருக்கு படிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வீட்டுல இருந்து பார்த்துருக்கேன் ஒரு டைம்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, ஜிகர் தண்டால வந்த அந்த இவரு மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா, நாங்க எடிட்ல ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டர். சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மாபாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட நடிகர் ரக்ஷன் இணைஞ்சிருக்காரு. கண்ணுக்கணும் கொள்ளையெடுத்தால் படம் மூலயமா சின்ன திரையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவர். இப்போ மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற படம் மூலயமா ஹீரோவாகவும் லான்ச் ஆகிறாரு. இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தையும் நடிச்சிட்டு இருக்காருன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படங்கள் பற்றியும் அவரோட டிராவல் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துக்கு அப்புறம் நீங்கள் கமிட் ஆயிருக்க படம் வந்து மறக்குமா நெஞ்சம். ஸோ இந்த பீரியடில் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள்லாம் வந்துச்சு? நீங்கள் கதையை செலக்ட் பண்ண அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். கதையை செலக்ட் பண்ணுற அளவுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல டீமாக வரணும், எல்லாமே சேர்ந்து அமையணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எப்பவுமே சினிமாவில். ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து அதெல்லாம் அப்படியே, ஏன்னா நடுவில் கோவிட் வந்து ஒரு 1 இயர் நமக்கு என்ன ஏதுன்னு ரியலைஸ் பண்ண டைம் வந்து ஓடிடி வந்து இன்னும் பூமாச்சு. நிறைய டைம் வந்து லாக்டவுன் ஷூட்டிங்கே அந்த டைமில் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் தாண்டி வரும்போதுமே பட் எனக்குன்னு ஓகே இந்த மாதிரியான ஒரு படம் நம்ம பண்ணணும், ஒரு டெபியூ ஹீரோ பண்ணக்கூடிய படம் தான் நான் பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதை மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு டீமாக அமைஞ்சு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்த கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த ரோல் வந்து ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறதுக்கான கதை தானா, இல்லை வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் படம் மாதிரி ஒரு ஹீரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முக்கியமான ரோலாக இருந்தால் ஓகேன்னு சொல்லி அப்படி கதைகள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா? எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவாக பண்ணோம் அப்படின்னு இருக்க ஒரு ஆசை இருந்துச்சு. அது பண்ணுன்ற மாதிரி தேடினேன். பட் இருந்தாலும் கேரக்டர்ஸுமே ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு 2-3 விஷயம் போயிட்டு இருந்தது. அதில் வந்து இது எல்லாமே அமைஞ்சு ப்ராப்பராக வந்துச்சு. ஸோ எனக்கு கதையுமே வந்து ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து பேக் டு ஸ்கூல் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபேண்டசி கதைகள்லாம் பிடிக்கும். இதில் ஃபேண்டஸியே இல்லை, பட் மிகப்பெரிய ஃபேண்டசி என்னென்னா திருப்பி ஸ்கூலுக்கு போயிடும் அப்படின்றதே எனக்கு ஃபேண்டஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த மறக்குமா நெஞ்சம்ல என்ன ஸ்பெஷல்? ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் பையனா மறுபடியும் நம்ம வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோன்னும் போது அந்த அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? அந்த அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் பையன் பிஹேவியரு அது இதுன்னு சொல்லிட்டு பட்டு பசங்க நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் டயட் கீட் ஏதாவது பண்ணலான்னு நினச்சா கூட அந்த டைமில் தான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நிற்பானுங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் somehow we pulled it off. ஐ திங்க் ரொம்ப பேடாக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. அதுலேயே 2 லுக் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் க்ளீன் ஷேவ்ல இருக்க லுக் இருக்கு, மறுபடியும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு அந்த கதையிலே அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி இருந்தது? ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கும் எல்லாருக்குமே ஆசை திரும்பி ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது படம் மூலயமா நீங்கள் ஸ்கூல் பையனாகவும் இருந்திருக்கீங்க, மறுபடியும் ஸ்கூலுக்கும் போயிருக்கீங்க. ஆக்சுவலி அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆர்டர் படி நாங்கள் ஃபர்ஸ்ட் தாடியோட தான் போயிருந்தோம். அந்த லுக்கில் தான் போயிட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு அவர் ஆக்சுவலி சார் வந்து இம்மிடியட்டாக போகலாம், அவர் வந்து பயங்கர ஃபேர் இருந்தில்ல சார், கொஞ்சம் கேப் எங்களுக்கு ஒரு 1 month கேப் இருந்துச்சு. ஸோ அந்த 1 month கேப்பில் தான் திருப்பி ஷேவ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைச்சிட்டு திருப்பி நாங்கள் போய் ஒரு விஷயம் பண்ணோம். எங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா திருப்பி கரெக்டு தான். என்னென்னா ஃபஸ்ட்டு நார்மலாக போயிட்டோம், ஸ்கூலு ஜாலி எப்படிலாம் இருந்துச்சுன்னு. நாங்கள் இருந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் பண்ண ஸ்கூலுக்கு திருப்பியும் நாங்கள் இன்னும் குழந்தையா ஒரு கெட்டப்பை போட்டு உள்ளே போகும்போது எங்கள் பிஹேவியரும் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்னும் இவால்வ் ஆச்சு. அதுவும் தீனா கூட தான் த்ரூ அவுட் இந்த ஃபிலிமில் ஜேர்னி நாங்கள் சேர்ந்தா அது எங்கே இருந்தாலும் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அதான் அடுத்து கேட்க வந்தேன். கலக்க போகுது யார் 5ல இருந்து அது நாங்கள் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே அவரும் தாம்சன் சார்ட்ட ஏடியாக இருந்திருக்காரு, நீங்களும் இருந்திருக்கீன்றப்போ அதுக்கு முன்னாடியே
உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரெண்டை வந்து கூட வச்சுட்டே படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ அது எப்படி இருந்தது? அவருமே நிறையா படங்கள் நடித்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருக்காருன்றப்போ அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? 100% ஆக்சுவலி வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து இப்போ தோணும்ல. அவன் ஆக்சுவலி வந்து தீனா வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஸ்கிரிப்ட்லலாம் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோனாலே அதுக்குன்னு ஒரு ரைட்டிங்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து தீனா உள்ளே இருக்கும்போது அந்த ஹியூமர்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 100% ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு படமாக வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஸோ தீனா இந்த படத்தில் இருந்தது எனக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. டே ஒன்லேருந்தே ஓகே தீனா இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு தோணு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு பொசிஷனிங் இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப கம்போஸ்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஹியூமர் டைமிங் அந்த ஜோனும் போக முடியாது, அந்த இமோஷனை கேரி பண்ணுறதா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்குமே என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர்ஸ்லாம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பட் அது மாதிரி நிறைய டைம் அமையறது இல்லை. கண்ணும் மாதிரி த்ரூ அவுட்டாக அமையறது இல்லை. திடீர்னு வரும் இப்படி பாதியிலே கட்டாயிர ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி தான் இருக்கே தவிர, பட் இது அப்படி இல்லை. தீனா வந்து த்ரூ அவுட்டாகவே எல்லா ஜோனையுமே கேரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டாக ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரியே தான் இந்த படத்துலையும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஸ்கூல் லைஃப் அப்படின்னா வந்து 90s கிட்ஸோட ஸ்கூல் லைஃப் வேறு, இப்போ 2K கிட்ஸோட ஸ்கூல் லைஃப் வேறு. ஆனால் போஸ்டரில் பார்க்கும்போது நீங்கள் ரெண்டையுமே இது பண்ண மாதிரி தான் போஸ்டரில் இருக்குது. ஸோ படம் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற படமாக இருக்கும்? 90s கிட்ஸுக்குமே நாஸ்டாலஜியாக இருக்குமா, இல்லை வந்து இப்போ 2K கிட்ஸுக்கு ரிலேட்டபிளாக இருக்குமா? ஆக்சுவலி எனக்கு இது கதையாக கேட்கும் போது ஒரு விஷயங்கள்லாம் தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தா இது எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஸ்கூல் லைஃப்பை ரிமெம்பர் பண்ணுற விஷயமா தான் இருக்கும். அதை தாண்டி வந்து 90s கிட்ஸ்க்கு இது நிறைய கனெக்ட் ஆகிற விஷயங்கள் லேயர்ஸ்லலாம் இருக்குது. நாங்கள் விளையாடுற விளையாட்டு, நாங்கள் வந்து அங்கே பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே. பட் ஆனால் அண்டர்நீத்தில் வந்து மொத்த கதை எது மேலே போகுதுன்னு பார்த்தா அது ஒரு ஸ்கூல் லைஃப். இப்போ இருக்கவங்களும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வெளில ஸ்கூலை விட்டு வந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோதானே ஆக்சஸ் இருக்கும். அவங்களோட இன்றைக்கும் நம்ம திருச்சி, மதுரை, இன்னைக்கு 2K கிட்ஸ் நம்ம எவ்வளோ பேசினாலும் அது வந்து அங்கங்கே ஒரு சின்ன ஒரு பொசிஷனாக இருந்த மாதிரி. திருச்சி மாதிரிலாம் போனால் ஸ்கூலில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அவங்க இப்பயும் அந்த ஜோனில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க எல்லாருமே 90s கிட்ஸ் மாதிரியே இப்பயும் வாழ்கிற ஸ்கூல் ஜோன்லாம் இருக்கவங்க எல்லாருமே அதை கனெக்ட் ஆவாங்க. ஸோ ஸ்கூல் லைஃப்ன்றப்ப எல்லாருமே அதில் கனெக்ட் ஆகிடுவாங்கன்றது கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ கண்ணும் கொள்ளையடித்தால் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பாராட்டுகள் வந்தது. ஸோ அது கோவிட் இல்லை அப்படின்னா இன்னுமே படம் வந்து தேட்டரில் ஒரு பெரிய நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஓடி இருக்குங்கிற எல்லாருக்குமே அது தாட் இருக்குது. உங்களுக்கும் அது தாட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அது ஆக்சுவலி வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் இருக்க நல்லதை பார்க்கலாம், லைஃப்பில் நம்ம அப்படி தான் யோசிக்க முடியும் அப்படின்றதுனால வந்து படம் வந்து டில் ஷோ அந்த க்ளோஸ் பண்ணுற பிரேக் வரைக்கும் ஐ திங்க் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கே மட்டும் இல்லாமல் ஐ திங்க் ஹைதராபாத்லலாம் 100 ஸ்க்ரீன் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக், அந்த 3rd டேவே ஏதோ. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகி ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இம்மீடியட்டாக எல்லாருமே தேடி ஆன்லைனில் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ தேட்டருக்குள்ள வந்து கூட அவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. எல்லாருமே ஒரு 21 நாள் 40 நாள் வீட்லேயே இருக்க வேண்டிய சூழ்நிலைன்னும் போது ஐ திங்க் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல். அப்படி வந்து எல்லாருக்கும் திரும்பியும் நான் எப்படி வீட்டுக்குள்ளேயே போயிடுவேனோ அந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே போன மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ஆன்லைனில் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ அந்த படத்தை பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த படத்துக்கு இங்கே எவ்வளோ ரிசப்ஷன் கிடச்சி, எவ்வளோ ரெக்கக்னிஷனோ அதுதான் வந்து தெலுங்குலேயும் கிடச்சிது, மலையாளம் கிடச்சிது. ஸோ இந்த மீன் டைமில் எனக்கு எல்லா லாங்குவேஜ்லேருந்துமே நிறைய விஷயங்களுக்கான ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா அந்த படத்தோட வெற்றி எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவி படம் வந்துச்சு. ஆமாம், அப்புறம் நம்ம திரும்ப வந்துச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து யாரை கேட்டாலும் இந்த படம், நான் வந்து துல்கர் அண்ணாவோட ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் யாரை கேட்டாலும் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் இந்த படத்தை 5 வாட்டி பார்த்தோம் 10 வாட்டி பார்த்தோம்னா போது சரி கூடயே சுற்றின நம்மளையும் பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த படத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிக்யூவோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? அது டே 1ல எப்படி ஆரம்பிச்சதோ அதே லெவல் தான். ஏன்னா நாங்கள் டே 1 பேசி அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 1 வீக்லேயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். இப்போ வரைக்கும் ஐ திங்க் ஆமாம் நேற்று கூட அவர்கிட்ட பேசினேன். சென்னை வந்தாருன்னா மீட் பண்ணுறது. ஆமாம், நாங்கள் அது விஷயமா பேசுவோம். நான் என்ன பண்ணுறேன்றதை பற்றி நான் பேசுவோம். அது இல்லாமல் அவரும் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணுவோம், பேசுவோம். அந்த மாதிரி we always have a lot of healthy conversation and emotional conversation. திடீர்னு ஃபோன் அடிச்சு ஐ லவ் யூ மச்சான்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். 2 பேருமே நிறைய வேலை இருக்கனால நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண முடியலனாலுமே ஐ திங்க் நாங்கள் அடிக்கடி ஆனால் பேசிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்துட்டு தலைவருமே வந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட தேசிங்கிட்ட பேசினாரு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுனது, நேரில் கூப்பிட்டு பாராட்டினதுலாம் நடந்துதா?
சூப்பர் ஸ்டார் கூட்டு இல்ல ஆக்சுவலி நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். அந்த டைம்ல வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பட் தலைவர் படத்தை பார்த்துட்டாரு அப்படின்றதே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா வந்து என் நம்பருக்கு கால் பண்ணு மச்சி அப்படின்ட்டு தலைவர் பாட்டை போட்டு நடந்திருப்பேன். ஸோ ஐ திங்க் அங்கேயே எனக்கு வந்து அதெல்லாம் ஹாப்பி. தலைவர் பார்த்தாரு, ஐயோ என்ன பேசினாருன்றது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க படம் வந்து தலைவரோட தான். ஸோ அது எப்படி நடந்தது? ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி? ஏன்னா அந்த காஸ்ட்ல உங்களோட பேர் பார்க்கறப்ப ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ அது எப்படி அமைஞ்சு வந்தது? அது திடீர்னு லைக்கால இருந்து தான் பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னாங்க. அப்புறம் தலைவர் படம் அப்படின்னோடனே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து சரி கண்டிப்பா ஆக்சுவலி என்ன சொல்றது, இத பத்தி பேசலாமா இல்லன்னு கூட தெரியல. கதையை பத்தியோ கேரக்டர் பத்தியோ பேசலாம். அந்த பூஜை போட்டோ வந்ததுனால நீங்க கேக்குறீங்க, அதனால நான் சொல்றேன். இல்ல அதுதான் இந்த மாதிரின்னும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் ஹீரோவா பண்ண வேண்டிய ஒரு 2 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு தான் இந்த படத்துல பண்றேன். அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத விட எனக்கு வந்து இது அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமியான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்துட்டு அவரை பார்த்தா போதும் அப்படின்னு இருப்போம். ஸோ அதனாலேயே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சொன்ன உடனே என்ன கேட்டாலும் சரின்ட்டேன். அந்த டேட் வேணுமா, சரி சார். எந்த பேமெண்டா, சரி சார். இன்னைக்கு வரையா, சரி சார். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவரை போய் ஃபர்ஸ்ட் டே பார்த்தது, அவர் உங்க படத்தை பார்த்துருந்தாரு, அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? எப்படி இருந்தது அது? ஆக்சுவலி வந்து இந்த ஷூட்டுக்கு போகலான்னு நான் வந்து தலைவர் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போதே ஃப்ளைட்ல ஏறி உட்காந்தா பக்கத்து சீட்ல யாரு, தலைவர். அப்படிதான் நான் போனேன். ஆக்சுவலி பை காட் கிரேஸ். ஆக்சுவலி இது வந்து எதுவும் பிளான் பண்ணி, எனக்கு வேற ஏதோ சீட்டு, ஏதோ போர்டிங் பாஸ் மாற்றி நான் அங்கே போனேன்னு, சார் இந்த சீட் உங்களுக்கு ஏதோ அப்படி மாறி பார்த்தா தலைவர் பக்கத்து சீட்டில் இருந்தார். ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு எனக்கு அந்த மூமெண்ட்டு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, தலைவரோடய பறக்கிறோம் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு தலைவர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு எதுவுமே பேசலை. ஏன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களே ஏதோ ஒரு மார்னிங் ஃப்ளைட்டு கிளம்பி வராங்க, ஒரு வேலைக்கு போகணும் போது நம்ம போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும், என்ன பேச. எனக்கு ஆக்சுவலி வந்து அவரை பார்க்க போறோன்றதே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டென்ஷன் இருக்கும்ல, நம்ம என்ன பேச போறோம், என்ன பேசலாம் அப்படின்ற டென்ஷன்லாம் ஆக்சுவலி எனக்கு நிறையவே இருந்துச்சு. அது தனியா ஒரு கதையாவே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 24 hours முன்னாடி ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டா எப்படி இருக்கும், எனக்கு என்ன எப்படி மேனேஜ் பண்றதுன்னே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த ஏர் ஹோஸ்டர் அங்கே போயிட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு பாதாம் பாக்கெட் வாங்கிட்டு சார் திருக்கிலியோட கொட்டிட்டு சார் அப்படின்னு திரும்பி அப்படின்னு கொடுத்துட்டு அவர் ஒன்று தேங்க்யூ அப்படின்னாரு. சார் இந்த படத்தில் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு. ஓ சூப்பர் 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 அப்படின்னாரு. அப்புறம் நிறைய பேசணும், நிறைய சொன்னார். அப்படிதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே நடந்துச்சு. சார் செம மொமெண்டா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இத்தனை நாட்கள் நீங்க நிறைய மெமரிஸ் வந்துருக்கு. இதெல்லாம் அந்த படத்தப்போ நிறைய பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க இப்ப கண்ணுக்குன்னு கொள்ளையடித்தால் ரிலீஸ் ஆகுது, நல்ல ஒரு பேர் கிடைக்குது. ஆனா அடுத்த படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த படம் எதுவும் கமிட் ஆகல. ஆனா நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல கதைக்கு வெயிட் பண்றீங்க. பட் ஆனா அடுத்த உடனே நம்ம கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வரணும் அப்படிங்கிற கான்சியஸ் உங்களுக்கு இருந்துதா? டிலே ஆகுதுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு உள்ள மைண்ட்ல ஓடிச்சுதான்? கண்டிப்பா ஓடிச்சு. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, அடுத்து என்ன பண்றேன்னு. பண்ணா சொல்ல மாட்டேனா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பட் இருந்தாலுமே வந்து எனக்கு தேசிகா நான் சொன்னது என்னன்னா, எப்பவுமே வெயிட் பண்ணாலுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன். எல்லாமே அமைஞ்சு கரெக்டா நல்லா ஒரு விஷயம் பண்ணோம். எனக்குமே ஒரு டெபியூவா பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கணும். ரொம்ப ஹீரோயிசம் அப்படி இப்படிலாம் இல்லாம ஒரு ஒரு சூதிங்கா, ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளா, என்ன சொல்றது, எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஸோ அதனால வெயிட் பண்ணி பண்ண நல்லாவே பண்ணுவோம். மீன் டைம்லயுமே வந்து நமக்கு வந்து ஆடியன்ஸோட கனெக்டா இருக்கிறதுக்கு குக் வித் கோமாளின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கும் அவங்களுக்கான தொடர்பு ஏதோ ஒரு வகையில இல்லாமல் போயிடுமோ அப்படின்னா தான் நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே அடுத்து ஒன்று பண்ணுவோம். ஸோ எனக்கு அதனால அந்த ப்ரெஷர் இல்லாமலே இருந்த டைமும் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அடுத்த கேள்வி அதான். ஏன்னா வந்து நீங்க டைம் ஆனாலும், ஆனா நீங்க அதுக்கடையில வந்து இப்போ குக் வித் கோமாளி பண்ணீங்க, அப்போ ரெடி ஸ்டடி இப்போ நீங்களும் விஷாலும் சேர்ந்து போஸ்ட் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க டிவியை விடவே இல்லை. ஆமா. ஸோ அதுக்கான ரீசன் இதுதானா, மக்கள் கிட்ட தொடர்பு? கண்டிப்பா 100% வந்து நம்ம வந்து விஜய் டிவி மாதிரி ஒரு சேனல் ஏன் போனோம்னா, அங்க போனா நமக்கு கிடைக்கிற ரீச் அண்ட் அதுக்கு கிடைக்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அங்க போய் நம்ம டேலண்ட்டை நம்ம ஷோகேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஸ்டேஜை விட்டுட்டு நம்ம எப்படி ஏன் போகணும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வந்து படங்கள் பண்ணாலுமே நான் அப்பயே கண்ணும் கொள்ளையடித்தால் பண்ணும்போதே எனக்கு எப்படி இருக்கும்னா, ஷூட்டு கோவால இருக்கும், ஒரே ஒரு நாள் நான் சென்னை வருவேன், கலக்கப்பவர் ஷூட் பண்ணுவேன், திருப்பி
திருப்பி நான் போவேன் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இங்கே இன்னொரு வீக் வந்து ஒரு ஸ்பெஷல், ஏன்னா ஒரு 2-3 வாட்டி தானே ஹெக்டிக்காக இருக்கும். சில டைம் நம்ம பிளான்டிங்காக பண்ணிப்போம். ஒரு வாட்டி எங்கேயோ காலங்காத்தால எனக்கு வந்து 5 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஷூட்டிங்கு. மதியம் 1 மணிக்கு ஈசிஆரில் முடிச்சுட்டு 2 மணிக்கு மகாலிபுரத்துலேருந்து நான் இங்கே வந்துட்டு திருப்பி விஜய் டிவி ஷூட். ஸோ அதனால நான் எப்பவுமே ரெண்டுமே எப்படியா பேலன்ஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா இதுவும் எனக்கு பிடிக்கும், அதுவும் எனக்கு பிடிக்கும், இந்த ஸ்டேஜும் எனக்கு வேணும், எனக்கு அந்த ஸ்டேஜ் வேணும். கொஞ்சம் செல்ஃபிஷ்னு நினச்சா சாரி. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்த ஒரு 3 இயக்குநர்களோட பேரை சொல்கிறேன். அவங்கள பற்றி இல்லை உங்கள் வாழ்க்கை எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி சொல்லுங்கள். முதல் வந்து இயக்குனர் தாம்சன். தாம்சன் அண்ணன் வந்து என்னோட மிகப்பெரிய குரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு நான் போய் ஒரு செட்டை பார்த்தது அப்படின்னா நீயா நானா சார், கோபிநாதனோட செட்டு, ஆண்டனி சார். பட் ஆனால் நான் அங்கே வேறு ஏதோ தாம்சன் சார் தாம்சன் சாரை பார்க்க தான் நான் அப்பயும் போயிருந்தேன். தாம்சன் சார் அந்த இதுக்கு வந்திருந்தார். ஸோ அவர் தான் ஃபாலோ பண்ணிப்பேன். நான் அப்படி போய் பார்க்குறேன். எனக்கு எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சு அந்த இடம். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடினா நான் நீயா நானா ஷோ பார்க்கும்போதெல்லாம் யோசிப்பேன், 40 பேர் வராங்க, எந்த பக்கமும் கதுவே இல்லை, எப்படி வருவாங்க, சேர் இருக்கு, படிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வீட்டுல இருந்து பார்த்துருக்கேன் ஒரு டைம்ல. அப்படி இருந்து போய் அங்க போய் பார்க்கும்போது தான் ஒரு சைடு ஃப்ளோரே இல்லை, மிச்சம் 3 டைமென்ஷன் இப்படிதான் அந்த சைடு தான் இருக்குன்ற மாதிரி பார்த்த ஒரு இடத்துல இருந்து அங்க என்ன வேலை மொத்தமா நடக்கும் அப்படின்றது மாதிரி எல்லாமே கத்துக்கினது வந்து நம்ம குரு தாம்சன் சார் அண்ணன் கிட்ட தான். அண்ணன் வந்து எனக்கு அவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார், நீ ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அது நீ மைண்ட்ல வச்சுக்கணும், நீ அப்படிதான் வேலை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அண்ணன் வந்து பெரிய குரு. ஸோ அடுத்தது குக் வித் கோமாளி பார்த்திபன். பார்த்திபன் வந்து அவர் வந்து என்னோட வெரி ஸ்வீட் டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம், ஜாலியாக சுற்றுவோம். அதெல்லாம் நாங்கள் வந்து ஏதாச்சும் டீம் டின்னர் அப்படிலாம் போவோம். நாங்கள் பர்சனலாக ஆனால் நிறைய சுற்றுனதில்லை. பட் பார்த்திபன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கூலான பர்சன். அங்கே ஒரு 20 பேரை வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு டைரக்டருக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் வேலை பண்ணுவாங்க. லைட்லேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ பேர் வேலை வாங்குவாங்க. அதுவும் எங்களுது ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுனால டெய்லி கிராசரியிலேருந்து அதுக்கு எல்லாருக்கும் ஆளுங்க இருப்பாங்க. பட் இதுக்கு இவ்வளோத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு நிலையில் பார்க்கறது ஒரு டைரக்டரோட வேலையாக இருக்கும். அவ்வளோ பேரை வேலை வாங்குற ப்ரெஷரே நம்ம வந்து பார்த்திபன்ட்ட பார்க்கணும். நான் பார்த்திபன்ட்ட எப்பவுமே கேட்டே இருப்பேன், மாப்பிள்ள எப்போ படம் பண்ண போகிறேன், ஏதாவது படம் பண்ண, நான் ஏதாவது ஒரு ரீமேக் ரைட்ஸ்லாம் ஒரு வாட்டி கூட வந்துச்சு, நான் போய் கூட கேட்டேன். நான் எனக்கு அந்தளவுக்கு பார்த்திபன் ரொம்ப பிடிக்கும். அவர் அவ்வளோ கூல் ஹெட்டட் பர்சன். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, ஜிகர் தண்டால வந்த அந்த இவரு மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா, நாங்க எடிட்ல ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டர். சூப்பர். ஸோ அடுத்து தேசிங் பெரியசாமி, ஏன்னா உங்களை பெரிய திரைக்கு கொண்டு வந்தவர். தேசிங் அண்ணனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் த ஹோல் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் டைரக்டருக்குமே அண்ணனோட சென்சிபிலிட்டியும் அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தேசிங் அண்ணன் வந்து கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து அவர் ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அவரோட அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இன்னும் மிக பெருசாக இருக்க போகுது, மிக பிரில்லியண்ட்டாக இருக்க போகுது. தேசிங் அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் நம்ம ஒரு 4-5 டைரக்டர்ஸ் பேரை சொல்கிற அந்த 5 பேர் அப்படி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு லிஸ்ட்டு வைக்கப்பாங்க அப்படின்னா அதுக்குள்ளே அவர் போயிடுவார். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல அங்கதான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருப்பாரு. தேசிங் அண்ணன் வந்து அவரோட தாட்ஸ் எல்லாம் கேட்டா நம்ம வேந்து போயிடும். நான் தேசிங் அண்ணனோட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பா பெருமையா சொல்லுவேன். அண்ணனோட நிறைய டிஸ்கஷன் டிராவல் பண்ணியிருக்கேன். அவர் அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் விஷயம்லாம் நாங்கள் பேசுவோம். பட் எப்படி சொல்றது, அவர்கிட்ட உட்காந்தாலே அண்ணன் வந்து கதை சொன்னா நம்ம அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவோம். அவரோட தாட், அவரோட ஒன்லைனர்ஸ் கதையே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து அண்ணன் வந்து எஸ்டிஆர் அண்ணன் வச்சு ஒரு படைப்பு பண்ணுறாரு ஆக்சுவலி. ஆனால் அந்த கதையை பற்றி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. பட் ஆனால் அண்ணன் கொஞ்சம் சொன்னதை வச்சு பார்க்கும்போதே எனக்கு அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியுது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ராஜமௌலி சார் பாகுபலிலாம் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரெக்கக்னேஷன், அவங்க வியூஸ் மேலே வர பிலீவ் அண்ட் தாட்ஸ் எப்படி மாறுமோ கண்டிப்பாக கண்ணுக்கு அப்புறமாவே மாறிடுச்சுன்றதான் என் பிலீவ். நான் அண்ணனை வந்து நான் அப்படிதான் பார்ப்பானே, நீங்கள் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும். பட் இதுவே அவர் அவ்வளோ பெருசாக பண்ணுறாரு. பட் இதை விட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான விஷயமும் இருக்குன்றது எனக்கு எக்ஸைட்டட். அந்த படத்தில் நீங்கள் இருப்பீங்களா? நான் எப்படியும் ஏடின்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ள ஏதாவது சுத்திட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். பட் ஆனா ஆன் ஸ்கிரீன்ல அண்ணன் வந்து சொல்லுவாரு, நான் வந்து உனக்கு பண்ணா கரெக்டா தான் பண்ணணும்னு. கண்டிப்பா. ஆனா அண்ணனோட
அடுத்தடுத்த படங்கள்ல ஏதோ ஒரு படத்துல எப்படி எப்படியோ நான் இருப்பேன். அண்ணன் வந்து எனக்கே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாம கண்ணும் கண்ணும் குளிர்ந்தால் 2 இருக்கு. எவ்வளவு இருக்குல்ல, எப்படியா இருந்தாலும் அண்ணன் அப்படி. சூப்பர். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக ஒரு கொஸ்டின், ஏன்னா வந்து இப்போ தாம்சன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் அப்படின்றத உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன்றப்போ உங்களோட அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கணுங்கிறத கான்சியஸாக இருக்கீங்களா, இல்லை உங்களோட கெரியரோட படங்களை எப்படி இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலி ஒரு வெர்சிடைல் பர்சனாலிட்டியாக தான் வந்து இருக்கணும்னு ஆசை. அண்ட் அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நான் வந்து அடுத்து இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேமோட வந்து த்ரூ அவுட்டாக கண்ணும் கண்ணும் குளிர்ந்தால் மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்கிரிப்டில் வந்து த்ரூ அவுட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து இன்னொரு ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதுக்கான விஷயங்களுமே கொஞ்சம் அது கிளைமேட்டிக்கல் வெதர் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சார்ந்து இருக்கு. அது ஹிமாச்சல் சைடில் ஒன்று. ஸோ நான் வந்து கமர்ஷியலாகவும் ட்ரை பண்ணுறேன். நம்ம பேசிக்காக அதான் சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது நம்ம அது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது வந்து இந்த கமர்ஷியலாக இந்த வர்த்தக ரீதியாக பிஸ்னஸ் அப்படின்றதுக்குள்ளே மட்டுமே இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் தெளிவாக தான் இருக்கேன். சூப்பர் பிரதர். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி உங்களோட கெரியர் ஸோ அடுத்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு வீரன் சார் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் அதிரடியான இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.